மனைவிக்குள் தூரம் அதிகமானால் அந்த இடைவெளியில் குழந்தையின் இதயம் உடைந்து போகும். இன்று அந்த கதையை கேளுங்கள். கதைகள் தமிழோடு உங்களிடம் இணைவது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். குணசேகரன், மாதவி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம். கணவன் வேலைக்கு செல்வார், மனைவி வீட்டு வேலை, குழந்தைகள் கவனிப்பு. ஆனால் நாளடைவில் குறைய ஆரம்பித்தது. தனிமனம், அக்கறை, கவனிப்பு, சின்ன சின்ன சண்டைகள், சொல்லிக்கொண்டே வளர்ந்த விலகல்கள். என்னை யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை. மாதவிக்கு நீ எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்க. குணசேகரனுக்கு பிளவு இவ்வளவு தீவிரமானது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. மூத்த மகள் தனுஷா ஒரு நாள் இரவு இருவரையும் அமர வைத்தாள். அப்பா, அம்மா, நானும் சின்னவனும் ஒவ்வொரு நாளும் பயத்தோட இருக்கும். நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு தூங்கணும் அப்படிங்கிற ஆசையே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருவரும் ஒரே நேரத்தில் மௌனம் அடைந்தார்கள். அந்த இரவு வாக்குவாதம் இல்லை, சின்ன விழிகள், உதிர்ந்த கண்ணீர் மட்டும். அடுத்த நாள் குணசேகரன் மாதவிக்காக அவள் விரும்பும் பூங்கொத்து. மாதவி தன்னிடம் போனில் ஒரு மெசேஜ். நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, வரலாம் கிச்சனுக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சண்டைங்கிறது தவிர்க்க முடியாது தான், ஆனால் புரிதலை தவிர்த்தால் குடும்பம் பிளகும். ஒரு குழந்தையின் உணர்வுகள் இரண்டு இதயங்களை மீண்டும் இணைக்கும். நீங்கள் சண்டை போடுறது உங்களை மட்டும் பாதிக்காது, ஃபேமிலியில் இருக்கும்போது உங்களோட குழந்தைகளையும் பாதிக்கும், அவங்க மனசையும் ரொம்ப பாதிக்கும். அவங்க ஏண்டா இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.